புள்ளி சத்தத்தோடு நிற்கிறேன் பாருங்க. இது வந்து புள்ளி சத்தம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுது. வாழை வந்து குழா போட்டு பாருங்க. இந்த வாழையை எல்லாம் ரோஸுக்கு போட்டாச்சு. அந்த மாதிரி புள்ளி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி கண்டு மணி பிளான் வச்சது 2 மணி பிளான் நிற்கிது. இதான் வந்து உள்ளுக்கு நாங்கள் உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிறது தோட்டம். அங்கே நிறைய இருக்கும். இங்கே கொஞ்சம் இங்கே இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் நிற்கிது பார்த்தீங்களா. ஏன் வந்து வாளிக்கை போட்டு வைக்கணும்னா போன முறை ரோஸு பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு பாருங்க அப்படி வளர்ந்து வந்துட்டு அதுக்குள்ளே எல்லாம் உருளைக்கிழங்கு ரோஸெல்லாம் அப்படியே நிற்கிது. ரோஸும் கிழங்கு நட்டுறான் பாருங்க. அப்போ கிண்டி கிண்டி புல்லும் பிடுங்கும். இதெல்லாம் பிடுங்கணும். இதுவும் காசு மேரம்னு சொல்கிறவ இது. ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வாழைத்தோட்டத்துக்கும் முங்க தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறேன். எங்களோட பின் காடினுக்குள்ளே வாழைத்தோட்டத்துக்கும் முங்க தோட்டத்துக்கும் நிற்கிறேன் மக்களே. என்னென்னு சொன்னால் செம்ம வெயில். இப்போ யூகேயில் வந்து 2 கிழமையோ செம்ம வெயில் ஒரு ஜெண்டு பாருங்க. இங்கே பாருங்க வெயிலை பாருங்க. அகோர வெயில் தாங்க முடியலை, வெக்க தாங்க முடியலை. வெளியில் வந்து நான் என்ன வெங்காயம் முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு வெங்காயம் நட்டதை காட்டியிருப்பேன். வெங்காயம் சரியாக வளர்ந்துட்டு புல்லெல்லாம் பிடுங்க போகிறேன் பாருங்க. புள்ளி சத்தத்தோடு நிற்கிறேன் பாருங்க. இது வந்து புள்ளி சத்தம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நான் ஸ்ரீலங்கா போட்டு ஊரில் வரும்போது 2 சத்தம் வாய்ந்தான். இதெல்லாம் புல்லு பிடுங்க போகிறேன். நீங்கள் புல்லு பிடுங்குறதையும் வாழைத்தோட்டத்தை புல்லு பிடுங்குறதையும் மற்றது வந்து நான் பூக்கொண்டெல்லாம் நட போகிறேன். முதல் நிச்ச மட்ட மரக்கறியிலெல்லாம் பட்டு போச்சு. இப்போ புதுசாக வாய்ந்து நம்மளே கண்டு கத்திரி கண்டு எல்லாம் வாங்கியிருந்தால் அதெல்லாம் நட போகிறேன். அப்போ அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறேன். மற்ற வீட்டுக்குள்ளே பூக்கொண்டையில் நட்டுறேன். பூக்கொண்டையில் எல்லாம் மண் எல்லாம் மாற்ற போகிறேன். அதே வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். புல்லு பிடுங்குறதை இன்றைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இதைத்தான் நீங்கள் இன்றைக்கு காணொலியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. வேறு என்ன மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுவோங்க. மற்றது வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டுருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும் மக்களே. வாங்க அப்படியே வீடியோக்குள் போவோம் மக்களே. நட்டுறான் பாருங்க. அப்போ கிண்டி கிண்டி புல்லும் பிடுங்கும். இதெல்லாம் பிடுங்கணும். மலை மலண்டு கிண்ட வடியாக கிண்டு போடுது. நான் கொஞ்சம் வடியாக கிண்டா மெனவி தான் வடியாக அங்கே அதை பிடுங்குறா. அதையும் காட்டுறோம் உங்களுக்கு வடிவை. அங்கே பாருங்க மெனவி வந்து எப்படி பிடுங்குறான்னு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி சத்தத்தில் பிடுங்குறான்னு பாருங்க. அந்த புல் பிடுங்குற சத்தத்தில் மலை மலண்டு பிடுங்குறா. பழகிட்டு உங்களுக்கு எனக்கு மாதிரி ட்ரைனிங் தான். என்ன எனக்கு பிடுங்க ஆரோக்கியத்துக்கு மாதிரி சரியா பார்த்தீங்களா. நல்ல வடி வால் பிடிங்கிருக்கு புல். இஞ்செல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வச்சு நான் பிடிங்கிருக்கு. இப்போ எதுக்கு நான் வந்து மம்படியால் கொத்தி போட்டு இப்போ 3 பேர் போட போகிறேன். பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு பாருங்க இப்படி வளர்ந்து வந்துட்டு அதுக்குள்ளே எல்லாம் அவள் வடிவாக பிடுங்குது புல் பாருங்க. நல்ல சத்தாம என்ன ஊரில் இருந்து கொண்டபடியே உதவுது. என்ன சுண்ணாத்தில் வாங்கினான் மக்களே. இல்லை விலை தெரியலை, விலை மறந்துட்டேன். கிணக்கு ஜாமான் வாங்கினேன். என்னென்ன ஜாமான் விலையை தெரியலை பாருங்களாம். கிண்டு போட்டு உங்களை கிண்டி வடிவெல்லாம் மண்ணை போட்டுட்டு தான் உங்களை ஃபுல்லாக இந்த வெங்காயத்தோட்டத்தையும் பாலத்தோட்டத்தையும் காட்டுவேன் மக்களை வடிவம். எனக்கு மாதிரி வடிவா பிடுங்குங்க. உருளைக்கிழங்கு நெல்லை வளர்ந்துட்டு எப்போ உருளைக்கிழங்கு பிடுங்குறது அப்படி கிண்டுறது வெங்காயம் உருளைக்கிழங்கு சரி சின்ன சந்தையில் ஒன்று கொடுப்பேன். என்ன எப்போ போதுன்னு பார்த்து அனுப்பிடுவோம். என்ன பயங்கர வேலை மக்களே. லீவில் ஒரே வேலை புல்லெல்லாம் பிடிங்கி பாருங்க. வடி வேலை பட்டு ஆல்ரெடி வெட்டினபடியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு. சொன்ன மக்களே புல்லெல்லாம் பட்டி போட்டேன். இப்போ புல் வட்டி என்னுடைய மனைவியெல்லாம் வெங்காயத்துக்கிட்ட புல்லெல்லாம் பிடிங்கி போட வாங்க காட்டுறேன் அப்படி இருக்காண்டு. இங்கே பாருங்க ரோஸ் எல்லாம் நிற்கிது. இது வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உருளைக்கிழங்கு, இது ரோஸு. இங்கெல்லாம் அப்படி உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்க. பாருங்க அப்படி நம்ம படி நிறைய புல்லு கிடந்து எல்லாம் படி ஆள் பிடிங்கிட்டுது. ஊரில் தோட்டத்தை விடுங்க அப்படிங்கிறது பாருங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம். வெங்காயத்தை பார்த்துனீங்களா பூக்க போய் நீ வாரலாமல் பூத்துருமான்னு நினைக்கிறேன். எனக்குமே சின்ன சின்ன பூ வாரமாக கிடையாது இல்லை கீழே பாருங்க. நல்ல உங்க அது நல்ல அது பாருங்க கொஞ்சம் பாருங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன வெங்காயம் நல்ல மாதிரி வந்துட்டு வந்த மாதிரி. வாழையை பாருங்கள், வாழைத்தோட்டத்து வாழை வந்து குழா போட்டு பாருங்கள். இந்த வாழையை
குலை போடாதுன்னு சொன்னால் நானும் எதிர்பார்க்குறேன். குலை போடும்ட்டு வாழையை குலையை போடுது இல்லை, நெஞ்சை கொடுத்தா குலை போடாதுன்னு விண்டர் வேறு வாழை அப்படி அழுகிப்போம். அங்கே வாங்க அங்கே அப்படியே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் புல்லு பிடிங்கிட்டோம். இதெல்லாம் மெனவி பிடிங்கிட்டா ஃபுல்லாக இதெல்லாம் பிடிங்கி இதிலே 2-3 வெங்காயம் நட்டேன். நான் இதிலே 2-3 வெங்காயம் நட்டது. இது விதான் பூத்துட்டேன்னு இங்கே வெங்காய பூவை பாருங்க, சின்ன வெங்காய பூ இப்போ பூக்குது. அப்படி இருந்தாலும் வெங்காயம் அன்றைக்கி ரோஸை பாருங்க எப்படி இருக்கணும். ரோஸ் வந்து நான் பசலை போட போகிறேன். இது மஞ்சள் ரோஸ் வெள்ளையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்படியோடு நிற்கிறேன் பாருங்க. இப்போ இதை வந்து சார போகிறோம். சாரி போட்டு எரு போட போகிறோம். எரு வாங்கினா எரு போட்டுறேன். இப்படிமே சாரி போட்டேன்னு சொன்னால் அந்த பூக்கு நாங்கள் மாதிரி டக்கண்டு குயிக்காக பசலை வந்து சேரும் மண்ணோடு சேர்ந்து. பார்த்தீங்களா ஃபுல்லாக சாரி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாரி போட்டு என்ன சொன்னால் நான் மண்ணெல்லாம் போட போகிறேன். சாரி முடிய நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பூக்கொண்டுக்கு வந்து மண் மாற்ற போகிறேன். மரக்கறியாக நட போகிறேன். அதே மாதிரி அப்படியே பார்ப்போம் வாங்க. அப்படியே தொடருவோம் வீடியோ. மரக்கறி நட போகிறேன். மரக்கறி வந்து மண்ணும் போட்டு நடுவோம். இதான் மண் சைட்டை விட்டு இங்கே காலை பேருங்களா புழுதி அடிச்சிச்சு. புல் வெட்டியெல்லாம் பறந்து நல்ல மண் என்ன மண்ணை போட்டு தான் மிச்சத்துக்கு அங்கே ரோஸுக்கு போடுறோம். மிச்ச மண்ணை எத்தனை பூ கொண்டுடாது இந்த மரவழி கிடாது. இந்த மரக்கண்டு மரக்கறி 4-5 ஆகும். பாலி பெருசாக போச்சு போடுற மாதிரி. இதுக்கு ஒரு மூட்டை மண் வேணும். 10 மண் வேணுமா கிடையாது. காணுமே தாளம் வச்சா தான் நிற்க முடியும். முதல்ல நான் வச்சேன் அழுகி போய் தான் கவலையாக கிடையாது. கிணக்கு வாங்கிட்டேன் நீ அப்போ மேரேஜ் இப்போ தேவையில்லை. குளிராண்டு சம்மருக்கு நல்லா வாங்கி வச்சுக்கோ. நான் கொஞ்சம் சரி நீங்கள் படித்த நீங்கள் சொல்லிக்க படிக்காங்க. நாங்கள் கேட்கணும். தோட்டத்துக்கும் படிக்கத்தான் வேணும். மரக்கறிக்கு படிக்கலை நீங்கள். ஏன் வந்து வாளிக்கை போட்டு வைக்கணும்னா போன முறை ரோஸுக்குள்ளே நிலத்தில் நட்டு எல்லாம் பழுதாக போச்சு. அப்போ இதுக்குள்ளே போட்டு வச்சா முளையாக்கண்டு எல்லாம் படிய வேறு சிலக்கும் பெறாது. சிலக்குகள் வந்து இங்கே ஓடித்திரிதான கூட. அதெல்லாம் கஷ்டம். இது வந்து முளையாக்கண்டு என்ன சொன்னால் வெளி பூக்கண்டுக்கும் மரக்கறிக்கும் எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு இப்போ இது உள்ளுக்கு நடுற பூக்கண்டு உள்ளுக்கு பூக்கண்டு நட்டுருந்தேன். நான் இப்போ புதுசாக 2 பூக்கண்டு வாங்க அதை நட போகிறேன். இதான் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு போடுற மண் பாருங்க. இந்த மண் இதில் இந்த படங்கள் நீங்கள் இந்த படங்கள் இதில் இருக்குது பாருங்க. இல்லை படங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். இதான் நாங்கள் வீட்டுக்குள்ளே போடுற மண். இதை வந்து நான் இப்போ 2 பூக்கொண்டு வாங்கினேன். இதே நட போகிறேன். மற்ற பழைய பூக்கொண்டுகளுக்கும் கொஞ்சம் மண் மாற்ற போகிறோம். முதல் போட்டு இந்த மண் கிடக்கு கொஞ்சம் இதை மாற்றுவோம். இதே போகிற பூக்கொண்டு நட போகிறோம் பாருங்க. பார்த்தீங்களா இது உள்ளுக்கு நடுற பூக்கொண்டு. இந்த பூக்கொண்டு வந்து காசு பூக்கொண்டுன்னு சொல்லிடுவோம். இது நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நிறைய காசு கொட்டுமா. ஆனால் இதே மாதிரி இன்னொன்று பெருசு நின்றுட்டு நிற்கிது. ஆனால் காசு பெருது இல்லை. காசு போகிற மாதிரி தான் தெரியுது. என்ன மாதிரி காசு வரமண்டில் சொல்கிறேன் இந்த பூ கொண்டு வச்சா. ஆனால் காசு போகுது. என்ன மட்டும் நிற்கிது இதில் பெருசு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. வேலைக்கு போதில் உழைக்கலாம். என்ன ஊருக்குள்ளே நட்டுட்டால் காசு கொட்டணும். காசு காய்க்கிற மரம் பண்ணாலும் பரவாயில்ல. என்ன இது நல்ல வடிவான பூ மரம் பேருங்க. இந்த இதுக்குள்ளேயே கலந்துருக்கேன் உங்கள் மாதிரி. இந்த பூ கொண்டுக்க மருந்து ஏதோ சோப்பு இது கிடக்கு உறைஞ்ச பார்த்தீங்களா. இது வீட்டுக்குள்ளே வயது படர்ந்து பெறும் கொடியா. இன்னும் ஒரு பூ கொண்டு நட போகிறேன். இது நல்ல வடிவான பூ. இது என்ன பூக்கொண்டுக்கு மாதிரி இது வடிவான பூக்கொண்டு வேறு மீன்ஸ் நல்ல வடிவாக இருக்குது. இது உங்களுக்கு நட போகிறேன். இதை விதிங்க மண்ணை கொஞ்சம் போட்டுட்டு இதுதான் அந்த பூக்கொண்டு பேர் என்ன காட்டுறேன். மகன் எடுத்த இதுதான் பேருண்டு. இன்னும் கொஞ்சம் தாப்பும். இது என்ன மெட்டை சாடிக்க வைக்க தண்ணி ஒழுகும் தானே. இதுக்கெல்லாம் வைக்கணும். இது சாடி சின்ன கிடக்கும் மாதிரி. அந்த பெரிய சாடி எடுத்துக்கான சின்ன தானே. அது நல்ல சாடி. நீங்கள் அதை பண்ண வெப்பம். அப்புறம் அடுத்த சம்மருக்கு மாற்றிக்கிறாங்க. ஒவ்வொரு சம்மருக்கும் நான் மண் மாற்றுறேன். நான் இது வந்து புதுசாக மண் போடப்படுது. இது வந்து பாருங்க இந்த மரம் தான். இதுவும் காசு மரம்னு சொல்கிறவ.
இது இந்த மரம் வந்து சரியாக மேலே மட்டும் மணி பிளான் காசு வேறு மட்டும் சொல்கிறேன் குமாரி. மணி பிளான் இது வந்து இது இந்த தொங்கலத்திலிருந்து அறுத்து போன முறை வட்டி போட்டு விட்டுறேன். திருப்பி வளர்ந்துட்டு இப்போ காசு கூட வந்துட்டு வட்டி போட்டேன். சரியும் இப்போ இது ஃபுல்லாக மண் மாற்ற போகிறேன். இந்த புது மண் போட போகிறேன். போட்டுட்டு உங்களை எல்லா உள்ளு கிடக்கிற பூக்கொண்டுங்கெல்லாம் போட்டு வடியாக காட்டணும். பிளான் வந்து இந்த சாரிக்கு வந்து வேறு ஒரு புது சாரி வாங்கினா மாற்றி போட்டேன் பாருங்க. இங்கே அடியில் வேர் நிற்கிது குமாரி. இந்த வேர்லேருந்து முளைக்க நினைக்கிறேன். என்ன அது வைப்போம் அப்படியே அது உள்ளுக்கு வைக்கணும். இது கிடக்கட்டும். அது தெரிஞ்சிடும் தேவையில்லை. பாருங்க எல்லாம் மடியாக மாற்றிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி கண்டு கத்திரிக்காய் எல்லாம் வச்சுருக்கு. பாருங்க மிளகாய் எல்லாம் வச்சுட்டேன். அது மாதிரி பார்த்தீங்களா மணி பிளான் வச்சது 2 மணி பிளான் நிற்கிது. பாருங்க ரோஸுக்கு மண் போட்டாச்சு. இந்த ரோஸுக்கு வாழை பக்கத்தில் நிற்கிறதுக்கு பாருங்க உருளைக்கிழங்கு ரோஸ் எல்லாம் அப்படியே நிற்கிது. ரோஸும் பக்கத்தில் நிற்கிது. வாழையை பாருங்க அப்படி இருக்குண்டு. என்னுடைய வாழைத்தோட்டமும் வெங்காய தோட்டத்தையும் பாருங்க மக்களே அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா ஊரில் இருந்த மாதிரி இல்லையா தோட்டம். அங்கே நிறைய இருக்கும். இங்கே கொஞ்சம் வச்சுக்கிறேன். இது வீட்டு தோட்டம் தானே கொஞ்சமாக இருக்குது பாருங்க. பாருங்க இதுக்கெல்லாம் மாரி போட்டாச்சு. இனி ரோஸு சீறி கொண்டு வரும் பாருங்க அந்த மாதிரி. பார்த்தீங்க எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இங்கே இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் நிற்கிது. பார்த்தீங்களா எல்லாம் ரோஸுக்கு போட்டாச்சு. அந்த மாதிரி புல்லு எல்லாம் பட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எனக்கு எல்லாம் தண்ணி வைக்க போகணும் இதுகளுக்கு. சொன்ன மக்களை எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஒரு மாதிரி இந்தியா பொழுதெல்லாம் போட்டுது. கடனை கொண்டு வேலை செய்யலாம் போட்டுது. என்னென்னு சொன்னால் இனி வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்ச போகிறோம். இல்லை தண்ணியெல்லாம் போட போகிறோம் எல்லாத்துக்கும். எனக்கும் வந்து ஆசை தான். என் வாழை வந்து லண்டனில் நிறைய காலம் வச்சுருக்கேன். பட்டு வரும் குலை போடணுன்ற ஆசை. ஆனால் குலை போடுறது இல்லை. குளிர் வார காலத்தில் டக்குன்னு வாழையெல்லாம் அழுகி விழுந்துவோம். ஏன்னா குலை போட ஆசை தான். குழைஞ்சி போட கஷ்டம் வேறு. அது கூடுதலாக வடிவுக்கும் வச்சு நாங்கள் வாழையில் மிரக்க சாப்பிடுங்கிற தேவைக்கு வாழையில் எடுக்கலாம் தான் அப்படி வச்சுருக்கோம். வீட்டு தோட்டமாக பேரம் கஞ்சி வெங்காயமெல்லாம் அப்படி வச்சுருக்கு. வாழை நீங்கள் நினைப்பீங்க வாழைக்குள்ளே போட்டிருக்கேன். சிலைங்கத்தை பார்த்துட்டு நினச்சிருப்பீங்களா வாழைக்குள்ளே போட்டுட்டுன்னு சொல்லி. ஆனால் நான் சும்மா ஜோக்குக்கு தானே போட்டேன். வாழைக்குள்ளே லண்டனில் வாழைக்குள்ளே இருக்கான்னு சொல்லி போட்டிருக்கேன் ஜோக்குக்கு. ஓகே மக்களே வேறு என்ன இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். வீடியோ உண்மையில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தெரியும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பார்க்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சில பேர் லைக் பண்ணுறீங்களா. லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நிறைய வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து நான் ஒரு பொழுதுபோக்கு தான் இந்த வீடியோ செய்கிற ஃபண்ணுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக. வெளிநாட்டில் தெரியும் தானே. வெளிநாட்டு லைஃப் தெரியும் தானே உங்களுக்கு. நாங்கள் வேலைக்கெல்லாம் போய் வந்தால் இந்த வீடியோ செய்கிறோம். சில பேர் வந்து கேட்கணும் காண்டத்தில் அண்ணா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே ஒரு வீடியோ செய்துருக்கிறீங்கன்ட்டு. நாங்கள் லீவு நாளில் தான் எங்களோட யூடியூப் வீடியோ நாங்கள் எடுக்க முடியும். மற்ற நாளெல்லாம் வேலை. ஸ்ரீலங்காலன்னு சொன்னால் வேலை இல்லாமையே யூடியூப்லே தொழிலாக வச்சு செய்யணும். அது வேறு. இது வெளிநாட்டு யூடியூப் வந்து வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். என்னென்னு சொன்னால் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு காசு வீட்டு காசு கட்டலாம் எல்லாம் செய்யலாம். இந்த யூடியூப் காசை நம்பி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இது ஒரு பொழுதுபோக்கும் பண்ணுக்காகும். நீங்களும் நாங்கள் என்னத்தை செய்கிறோம்னு பார்க்கக்கூடிய எங்களோட மக்களும் வந்து வீட்டுக்கு இருந்து நீங்கள் பார்ப்பீங்களே என்னென்ன நாங்கள் செய்கிறோம் என்ன மாதிரி எங்களோட மக்கள் வாழ்கிறன்ற காட்டுவோம். அதுதான் எங்கள் லைவில் காட்டிக்கொண்டு போவோம். எங்கள் பொழுதுபோக்காக ஜோக்கில் முடிவோம் கொமெடியில் முடிவோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க மக்களே. வேறு என்ன எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். சந்தோஷம்னா வேறு துன்பமில்லாம் இருக்கணும். வடியாக உழையுங்க வடியாக சாப்பிடுங்கோ. காசு மிச்சம் பிடிக்கத்தான் போகணும். ஆனால் ஆண்டாலும் உங்களோட உடம்பை கவனிங்க. முதல் உடம்பை கவனிங்கோ. சில பேர் வந்து ஃபுல்லாக வெளிநாட்டில் வந்து தெரியும் தானே கஷ்டம் தானே. எல்லோரும் ஃபுல்லாக கூட வேலை செய்து ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கும் டைம் ஒதுக்குங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நானும் அதை தான் செய்கிறேன். வேலைக்கு போகிறேன் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன். ஓகே மக்களே வேறு என்ன மீண்டும் ஒரு நல்ல அடுத்த காணொலியில் சந்திப்போம் மக்களே. பாய்.